ஹலோ காய்ஸ், நம்ம தளபதி விஜய் நடிச்ச முதலமைச்சர் விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அபிஷியல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். இந்த படத்துக்கான ரிலீஸ பத்தின ஒரு அப்டேட்டை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. சோ அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேத்து காலையில 10 மணிக்கு நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. ஃபைனலா நம்ம தளபதியை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தளபதி விஜய் இனிமே படமே நடிக்க மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ்நாட்டை மட்டும் பாத்துக்க போறாரு. இப்ப இவருக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரையும் இந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ, பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தை கண்டிப்பா பண்ணும். நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆன அந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவே ஜனநாயகன் படத்துக்கான டைட்டில் கார்டு, அதாவது முதலமைச்சர் விஜய்னு போடுறதா நிறைய ஃபேன்ஸ் கேக்குறாங்க. அது நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் லீக் ஆயிடுச்சு. படம் ஆன்லைன்ல லீக் ஆனதால முன்னாடி என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவமே பண்ணாது, ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாரு. சோ படம் கண்டிப்பா பந்தயம் அடிக்கும். இப்ப ஜனநாயகனுக்கான அடுத்த கட்ட வேலைகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை 120 கோடிக்கு வாங்கினா அமேசான் பிரைம் டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ ஒரு புது ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை வாங்கணும். 120 கோடி அதே ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா தான் கேட்பாங்க. மூவி டீம் அதுக்கு ஒத்துக்கிட்டாகணும். படத்தை ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவுல தான் கேவின் இப்ப இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நம்ம கேவின் ப்ரொடியூசர் ஜனநாயகனை பத்தி என்ன அப்டேட் அபிஷியலா தந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் படம் 2 வாரத்துக்குள்ள தியேட்டரிக்கல்ல இறங்கும்னு சொல்லிருக்காரு. தளபதி ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட்ங்கிற மாதிரி ஒரு பக்கம் தளபதி சிஎம் ஆயிட்டாரு, இன்னொரு பக்கம் ஜனநாயகனும் தாறுமாறா காத்துட்டு இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தை மே 27 பக்ரீத் ஸ்பெஷலா எதிர்பார்க்கலாம். பக்ரீத் ஸ்பெஷலா படத்தை தாறுமாறா தியேட்டரிக்கல்ல இறக்க பிளான் போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரும் ரொம்ப கூடிய சீக்கிரம் தர போறாங்க. படத்துக்கான அபிஷியல் ரிலீஸ் டேட்டை சீக்கிரமா இறக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜயோட ஃபேன்ஸ் ராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கராட்ட கமெண்ட்ல தெரிக்க விட்டுட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.